வந்துட்டோம். சரி, கர்த்தர் வார்த்தை செல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணி நம்ம காண்பிட்டு போவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஒரு நிமிஷம் இயேசு நோக்கி பாரு. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவி. எல்லாரும் சேர்ந்து ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே. ஊற்று தண்ணி ஜீவனாதி, ஊற்று தண்ணி ஜீவனாதி, ஆனந்த தைலமே ஆனந்த. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே. பெருமழையாய் பிரவேசிக்க, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. வறண்ட நிழல்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிழல்களிலே வாழ்க்காய்கள் அமைப்பவரே. கனிதரும் மரமாக, கனிதரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக
பொழியும் நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கீரோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோம். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. இயேசு உயர்த்துவோம். இயேசு உயர்த்துவோமா சேர்ந்து. ஹல்லேலூயா. உமக்கே மகிமை ஆண்டவர். ஹல்லேலூயா. 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 எங்களை நேசிக்கிறதா அல்ல பரிசுத்த பிதாவே, தர்மையான வேலைக்காமை துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களோடு கூட நீங்க நடக்கிறா ஏசப்பா. ஆண்டவரை மட்டுமாய் தாங்கி நடத்தினீர். எல்லா ஆபத்திலும் தப்புவித்தீர். இந்த இடத்துல எங்களை கூட்டி சேர்த்திருக்க தகப்பனே. உடைய சித்தம் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்க முடியாதப்பா. எங்களை நீங்கள் அப்பா முன்னவே அப்பா ஸ்தோத்திரம் எங்களை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்து தகப்பனே எங்களை பாடுகளை நீக்கி எங்களை இவ்வளவுமே ஆஸ்வதிக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஆராதனை போது எங்களோட கூடுறதுக்காக ஸ்தோத்தகப்பனே. எங்களோடு நீங்கள் அசைவானதுக்காக என்னோட துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைக்காக வந்திருக்கோம் தகப்பனே. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. எங்களோட நீங்கள் பேசுங்க தகப்பனே. ஆண்டவர் இந்த உலகத்தில் ஓப்பா இவ்வளோ ஒரு நாள் இருப்பா கஷ்டத்தோடு பாடுகளை அனுபவி தகப்பனே. உங்கள் சமூகத்தில் இளைப்பார வந்த ஜனங்களை நீ ஆட்சி தேற்றியப்பா நீ அரவணைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். உள்ளத்தினை நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு இடத்தையும் தனிவிடமாக நீ பேச வேண்டும் என்று செபிக்கிறோம். ஏன்னா உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. உங்களுடைய வார்த்தையில் பலன் இருக்கிறது. உங்களுடைய வார்த்தையில் அற்புதம் இருக்கிறது. நீரை பேசுவீராக. அடைய நீ மறைத்து வெளிப்பட வேண்டும் செபிக்கிறோம். இயேசுவின் நல்ல பிதாவே ஆமென். எடுத்துக்கொள்ளலாம் மத்தேயு 17வது அதிகாரம். மத்தேயு 17 14 21 வசனங்கள். 14 21 வசனம் வரை. ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து முன்காப்படிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும்.
ம். அவனை உம் சீஷர்களிடத்தில் நான் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரயுத்தரமாக ம் 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 அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசு செலுத்தினார், உடனே அது அவனை பிறப்பட்டது. ம் ம் அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். உங்கள் அவிசுவாசனாலே தான். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்குது? இயேசுவோட சீஷர்கள் அவங்க பாடி ஒரு ஊழியம் செய்யும்படி கடந்து செல்கிறாங்க. அப்பொழுது ஒரு மனிதன் வந்து சீஷர்கள்கிட்ட கேட்குறான்ல, லைக் இது கேட்குறான், என் மகன் என்ன பண்ணுறான், இப்படி கஷ்டப்பட்டுருக்கிறான், அவன் என்ன பண்ணணும், நீங்கள் குணமாக்கணும். அப்போ சீஷர்கள் ஜெபித்திருக்கிறாங்க, நிறைய போராடி இருக்காங்க. ஆனால் என்ன நடக்கலாங்க, இந்த பிசாசு அவனை விட்டு போகலை. சீஷர்கள் இயேசுவோடவே கூட இருந்து இயேசுவோடவே எல்லா அற்புதத்தையும் செய்து இயேசு செய்த எல்லா அற்புதத்தையும் பார்த்த அந்த சீஷர்கள் இயேசு அவங்கள்ட்ட சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நீங்கள் போயிட்டு இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறார். அதுபடி தான் செய்கிறாங்க. அப்படி எல்லாம் பார்த்து எல்லாம் கற்றுக்கொண்டு எல்லாத்தையும் அறிந்த அந்த சீஷர்கள் அதேபடி செய்யும்படி அவன் கடந்து செல்லும் போது என்ன நடக்கலைங்க, அற்புதம் நடக்கலை. இயேசுவை மாதிரியே இயேசுவோடைய அவரோட சித்தத்தைப்படியே நம்ம செய்கிறோம் வாழ்க்கையில். நான் இயேசுபடிய சித்தமாக தான் செய்கிறேன், இயேசுவோட பாதப்படி தான் நான் இருக்கிறேன், இயேசுவை என்னென்ன சொல்லுகிறோம் அதை செய்கிறேன். ஆனாலும் என்ன நடக்கலை, சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் போயிடுது. எல்லாம் பார்த்துருக்குறோம், சபையில் பார்த்துருக்குறோம், சபையில் சிலவர்கள் ஜபிக்கிறாங்க, அவங்க சுகமாகுது. அதே வியாதி எனக்கு இருக்கும்போது எனக்கு ஜபிக்கும் போது நடக்கலை, சுகம் ஆகலை. நானும் லைக் ரொம்ப நாள் இந்த லைக் இயேசுக்குள்ள தான் இருக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த கடன் பிரச்சனை என்ன பண்ணல, என்ன விட்டு போகலை. நான் இயேசுக்குள்ள தான் நான் மண்டி ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து படிக்கும்போது எனக்கு வந்து என்னென்ன மண்டையில் எதுவும் ஏறலை. நான் இயேசுவை நம்பி தான் இருக்கிறேன், வேலை செய்கிறேன். ஆனால் என்னால் வேலையில் என்ன பண்ண முடியும், என்னால் மேலே ஏற முடியல. அதே நிலையில் ரொம்ப வருஷமாக இருந்து கொண்டே இருக்கிறேன். அப்போ இயேசுவை நம்ம நம்பி இருக்கிறோம். இயேசுவை நம்பி இருக்கும்போது சில விஷயங்கள் செய்யும் போது அது என்ன பண்ணுறதில்ல, நடக்கிறதில்ல. ஒரு விஷயம் நம்ம இங்கே வந்து சீஷர்களை பாராட்டணும். அவங்க இது வரைக்கும் அந்த விஷயத்தை செஞ்சது கிடையாது இல்லை, இது வரைக்கும் அந்த பிசாசு ஓட்டினது கிடையாது. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, இயேசு சொன்னாரதுக்காக என்ன பண்ணுறாங்க, இயேசு சொன்னாரதுக்காக போய் செய்கிறாங்க. இயேசு ஒன்று சொன்னார்னா அது என்ன பண்ணிடணும், செய்யணும். அது நடக்குதோ இல்லையோ என்ன பண்ணணும், செய்யணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசு சொன்னனால போயிட்டு செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது நடக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு அது என்ன பண்ண மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. இப்போ இங்கே மட்டும் கிடையாது, இப்போ இது விஷயம் நடக்கலை இல்லை, இப்போது இவங்க பண்ணுறாங்க, நடக்க மாட்டேங்குது. இது கூட சேர்ந்து சில விஷயம் கூட நடக்குது. இப்போ என்ன பண்ணுறான், அதே மனிதன் என்ன பண்ணுறான், இயேசுவிடம் வருகிறான். இயேசுகிட்ட வந்து சொல்கிறான், உங்கள் சீஷர்கிட்ட என்ன பண்ண நான் கொண்டு போனான்னா என்ன ஆகல, அவங்களால சுகம் அடிக்க முடியலை. இப்போது இயேசுவோடைய சொல்படி தான் நம்ம செய்கிறோம், இயேசுவோட சொல்படி தான் சீஷர்கள் செய்கிறாங்க, நடக்கலை. இப்போ நடக்காதனால அவங்களுக்கு என்ன வருதுங்க, ஒரு அவமானம் வருகிறது. இயேசுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, நாங்கள் உங்களோட சீஷரை நம்பி என்ன பண்ணோம்,
நம்பி என்ன பண்ணோம், கொண்டு வந்தோம். ஆனால் இப்போ என்ன நடக்கலை, சுகம் நடக்கலை. அப்போ அங்கே இருக்க சீஷர்கள் எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும்? சில நேரத்தில் இப்போ நான் அந்த இடத்துல வச்சுக்கோங்களேன், நான் ஒரு சீஷனாக இருந்தேன்னா அந்த இடத்துல இருக்கும்போது, இயேசுவே நாங்கள் என்ன பண்ணோம், நீங்கள் சொன்னபடி தான் என்ன பண்ணோம், ஜெபிச்சோம். ஸோ நீங்கள் சொன்னபடி ஜெபிச்சோம். பிசாசு அந்த வியாதி ஓடுறது ஏன் பொறுப்பு இல்லை, இல்லை ஜெபிக்க தான் என்னால் முடியும்ல, பிசாசு ஓட்டலாம் முடியுமா? அது யார் பண்ணோம், இயேசு பண்ணணும். அப்போ நான் ஜெபிச்சும் என்ன பண்ணல, நடக்கலை. அதையும் மீறி எனக்கு என்ன பண்ணுது, ஒரு அவமானம் இந்த இடத்துல வருது. என்ன பண்ணுது, ஒரு அவமானம் வருது. மேபி என்ன பண்ணிருக்கலாம், என்னதான் நம்ம செஞ்சோம், அவமானம் தான் வருதுன்னு அந்த இடத்த விட்டு நம்ம கடந்து செல்லும். அநேக வாழ்க்கையில் நம்ம அதை செய்கிறோம். தேவனுக்காக நம்ம தேவன் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம். அநேக விஷயத்துக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சின்ன அவமானம் வரும்போது என்ன பண்ணுறோம், போதும் ஆண்டவரே. நம்மளுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை, ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். என்ன பண்ணுவாங்க வீட்டில், என்ன பண்ணுவாங்க இப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அது இந்த ஊரில் சென்னையிலேயே நடக்குது, இந்த ஊரெல்லாம். அப்போ அவமானம் வரும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோ நாள் ஆண்டவர் சுத்ததுபடி சேர்ந்து கொண்டே இருக்கிறோம். பட் என்ன நடக்குது, இன்னும் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு பின்வாய், சரி போதும். அப்போ இயேசு நம்பி இருக்கிறோம். வேலையில் நம்ம ரொம்ப கடினமாக வேலை செய்கிறோம். பட் என்ன பண்ணல, அங்கே இருக்கிற அந்த பொலிட்டிக்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்க அந்த மேனேஜராக யாராக இருக்கட்டும், அதனால் என்ன பண்ண முடியல, நம்மளால் மேலே வர முடியல. அங்கே ஒரு அவமானம் இருக்குது. இவ்வளோ வருஷம் அப்படியே இருக்கிறோமே, ஒரு அவமானம். இன்னும் ஏன் நான் ஆண்டவரை நேசிக்கொண்டிருக்கணும், இன்னும் நான் ஏன் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கணும். ஆண்டவர்களும் தேடினேன், ஆண்டு சொல்லப்படி தான் செஞ்சேன், எல்லாமே ஆண்டு சொல்லதான் செஞ்சேன். ஆனால் என்ன நடக்குது, இப்போ என்னால் வேலையில் செழித்தவங்க நிற்க முடியல. நான் நல்லா தான் இருந்தேன், இயேசு பற்றி கொண்டு இருந்தேன், இயேசுக்காக எப்பவுமே ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஆனால் இப்போ என்னால் கடன் தொல்லை என்ன பண்ணுது, என்னோட கழுத்தை நெருக்குது. இதனால் என்ன பண்ண முடியல, இல்லைன்னா வெளியே போக முடியல. யாரை பார்த்தாலும் எல்லாருக்கிட்டையும் நம்ம கடன் வாங்கியிருக்கோம், யாரை பார்த்தாலும். அப்போ ஒரு அவமானம். இன்னும் நான் இயேசுவை பின்பற்றி என்ன ஒரு பிரயோஜனம், இயேசு சொல்லும்படி தான் செஞ்சேன். இந்த பிரசங்கம் இயேசு சொல்லும்படி செய்ததுக்காக வர்றது. இயேசு இப்படி சொல்லாமல் வந்துச்சுன்னா அது வேற. அப்போ இயேசுபடி சொல்கிறபடி நாங்கள் செய்கிறோம். ஆனால் இருந்தாலும் இந்த கடன் பிரச்சனை எப்படி வெளியே வருதுன்னு தெரில. ஆனால் இது கூட செய்து என்ன நடக்குது, ஒரு அவமானமும் வருது, ஒரு அவமானம் வருது. அந்த அவமானத்தை தாங்க முடியல. அவமானத்தை பெற்று என்ன பண்ணுறோம், இயேசு மேலே ஒரு அந்த அன்பு கொஞ்சம் தனிதனால அவர்கிட்ட விலகி விடுகிறோம். ஆனால் அந்த சீஷர்கள் நம்ம பாராட்டணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிசாசு துரத்தை பார்க்குறாங்க, அந்த வியாதி துரத்தை பார்க்குறாங்க, அது போகலை, நேராக இயேசுவோட தான் வருகிறாங்க. அங்கே முன்னாடியே அங்கே என்ன பண்ணுறாங்க, நிந்திக்கப்படுறாங்க, அவங்க அவமானப்படுறாங்க. ஆனால் அந்த சீஷர்கள் அந்த இடத்துல நீங்கள் கற்றுக்கொள்ள விஷயம், மௌனமாக இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, ஒரு வார்த்தையும் சொல்லலை. நானாக ஒன்று சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக, இயேசுவை நீங்கள் சொல்லி தான் போகணும், அது போகலை. ஸோ அது ஏன் தப்பு கிடையாது, யார் தப்பு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மௌனமாக இருக்காங்க. அந்த இடத்துல நிந்திக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க, மௌனமாக இருக்காங்க. இப்போ முதலாவது இயேசுவை அவங்க விசுவாசித்து ஒரு காரியம் செய்கிறாங்க, அது நடக்கலை. அதனால் அவங்க நிந்திக்கப்படுறாங்க, அவமானப்படுறாங்க. அப்பயும் என்ன பண்ணுறாங்க, சீஷர்கள் மௌனமாக இருக்காங்க. அடுத்து ஒன்று நடக்குது. இயேசு அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு, 17 வசனம், விசுவாசம் இல்லாத. இங்கே யோசிச்சு பார்க்கணும். இப்போ அந்த மனுஷன் ஓகே, இங்கே இயேசு இருக்கிறாரு, இயேசுவோட சீஷர்கள் எல்லாம் இருக்காங்க. இப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், வந்துட்டு யாரை பார்த்து இந்த கோரிக்கை இடுறான், முழங்கால் படிக்கிட்டு இயேசுவை பார்த்து
ஆண்டவரே என்ற பிள்ளைக்கு இறங்கும் எல்லாம் சொல்லி உங்கள் சீஷர்கள்கிட்ட நாங்கள் கேட்டோம், நடக்கலை. இப்போ இயேசு யார் இயேசுகிட்ட பேசுகிறா? இப்போ யார் இயேசுகிட்ட பேசுகிறா? அந்த பையனோட தகப்பன் இல்லை, அந்த மனுஷன் இயேசு பேசுகிறான். ஆனால் இயேசு பாருங்கள், இங்கே இந்த மனுஷங்கிட்ட அவர் ரிப்ளை ஃபஸ்ட்டு பண்ணல. என்ன பண்ணல? இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவர்கிட்ட பேசலை. அது உடனே யார்கிட்ட பேசுகிறாரு? சீஷர்கள்கிட்ட. அது அன்பாவை பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? கடிந்து கொள்கிறாரு. என்ன பண்ணுறாரு? கடிந்து கொள்கிறாரு. அப்போது ஆனால் இன்னொரு என்ன விஷயம், அவர் கடிந்து கொள்ளும் போது அவங்களை தனியாக கூப்பிட்டு கடிந்து கொள்ளலை. சரிங்க, தனியாக வாங்கன்னு சொன்னார். இல்லை, யாருக்கு முன்னாடி கடிந்து கொள்கிறாரு? அந்த மனுஷனுக்கு முன்னாடியே. அந்த மனுஷனுக்கு எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்ணுறாரு? கடிந்து கொள்கிறாரு. இந்த கடிந்து கொள்கிற விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இந்த கடிந்து கொள்கிற விஷயம் வாழ்க்கையில் நடக்கும். அது இயேசு செய்வார். இல்லைன்னா இயேசு நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களை வச்சு என்ன பண்ணுவார்? செய்வார். இப்போ நம்மளுக்கு ஒரு பாடு ஒன்று, வீட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இருக்கோங்க. வீட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போது ஒரு வார்த்தை யாராவது சொல்கிறாங்கன்னா, அதில் கடிந்தபடி ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா, அது என்னது? அது யார்கிட்டேருந்து வருது? யார்கிட்டேருந்து வரலாம்? இயேசுக்கிட்டேருந்து வரலாம். அப்போது நம்ம ஒரு கடிந்து கொள்வது ஆண்டவர் சில நேரத்தில் ஒரு பப்ளிக்கில் வைப்பார். ஒரு நிறைய பேருக்கு முன்னாடி நம்மளை கடிந்து கொள்வார். ஆனால் நம்மளுக்கு அதுதான் என்னது பிரச்சனையே. நம்மளுக்கு அதுதான் என்னது பிரச்சனையே. இப்போ நான் சும்மா கூட என்ன பண்ணுறேன், நான் ரொம்ப காயெல்லாம் விரும்ப மாட்டேன். பட் சாப்பிடுவேன் வச்சுக்கோங்களேன். ஹெல்த்துக்கு சாப்பிடுவேன், காய் விரும்ப மாட்டேன். இப்போ சில காயெல்லாம் வைக்கிறாங்க, சாப்பிட வச்சவங்க இருக்காங்க. இப்போ சும்மா வச்சா நானாக சாப்பிட்ருவேன். இப்போ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட மாட்டேறீங்களே, உங்களுக்கு ஹெல்த்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா அப்போ சாப்பிட தோணும். அப்போ ஒரு விஷயம் மக்கள் நம்மளுக்கு சொல்லும் போது, மக்கள் நம்மளை கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் போது, நம்மளை திருத்த நினைக்கும் போது, நம்மளுக்கு அது மேலே என்ன வருது? ஒரு கோவம் வருது. இப்போ ஆஃபீஸில் ஒரு வேலையில் நம்ம ஒரு கஷ்டப்பட்டுருக்கோம், ஒரு சூழ்நிலை கஷ்டப்பட்டுருக்கோம். நம்மளோட சின்ன ஒரு பையன் நம்மகிட்ட இப்படி பண்ணலாமே சார் அப்படி சொல்லும்போது, நீ யாரா சொல்கிற? உன் வேலையை பார். அப்போ சில இடத்துல ஆண்டவர் பப்ளிக் என்ன பண்ணுறாரு? நம்மளை கடிந்து கொள்கிறார். அந்த இடத்துல பப்ளிக்கை கடிந்து கொள்ளும் போது அதையும் நம்ம என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ண தெரியணும். இங்கேயும் சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? அமைதியாக தான் இருக்காங்க. ஒரு வார்த்தையும் சொல்லலை. அவங்க பக்கத்தில் நியாயம் இருக்குது. அவங்க இயேசுவை பேச்சு சொல்லி தான் போனாங்க. கரெக்டாக இயேசு சொல்ல முடி தான் செஞ்சாங்க. அற்புதம் மனுஷனால் வராது, அற்புதம் யாருனால வரும்? தேவனால் வரும். அது தெரிஞ்சிருந்தும் இந்த கடிந்து கொள்ளும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க? அமைதியாக இருக்காங்க. இந்த கடிந்து கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில் இதை சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் இது ஒரு கஷ்டமான ஒரு பகுதி. அது ஏன்னா அநேக நேரத்தில் நம்ம என்ன நினச்சி விடுகிறோம், நம்ம இந்த விஷயம் நான் ஒரு 2-3 பிரசங்கம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சில விஷயம் பாவம் நம்மளுக்கு தெரியாது மாதிரி, சில விஷயம் நம்மளுக்கு மேட்டிமையானது நம்மளுக்கு தெரியாது. நம்ம இந்த விஷயத்தில் மேட்டிமையாக இருக்கும், அது பெருமையாக இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. ஒருத்தர் நம்ம கடிந்து கொள்ளும் போது அது இயேசு தான் சொல்கிறா, இயேசுக்கிட்ட தான் வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? ரியாக்ட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ரொம்ப நாள் குழந்தை இல்லைன்னா வீட்டில் இருந்து என்ன சொல்லுவாங்க? பேசுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ குழந்தை இல்லைன்னு வச்சுடுங்க, கொஞ்ச நாளாக 1 வருஷம் 2 வருஷம் குழந்தை இல்லை. இப்போ வீட்டில் அம்மா அப்பா சொல்கிறத விட மாமியார் மாமனாரோட சொல்கிறது கேட்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? மாமியார் மாமனார் கட்டு என்னது, அவங்கள பேசினா தானே பிரச்சனை. அவங்ககிட்ட வந்துட்டாங்கன்னா சில நேரத்தில் உங்கள் தப்பே இருக்காது, நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த விஷயத்தில் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்ளும் போது, சில பேர் நம்ம கடிந்து கொள்ளும் போது நமக்கு பொறுமையாக இருக்கிறது முக்கியம். நீங்கள் உங்களோட குடும்பத்தை தெரிந்து கொள்ளலை, நீங்கள் உங்கள் வேலையை தெரிந்து கொள்ள, எல்லாமே என்ன பண்ணுறாரு? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. உங்களை சுற்றி வச்சிருக்கிற ஆள் எல்லாரும் யார்? கர்த்தர் ஏற்படுத்தினது. உங்கள் அம்மா நீங்கள் தெரிந்து கொண்டீங்களா?
யார் அவங்க அம்மாவை தெரிந்து கொண்டீங்க? இல்லை. அப்போ அம்மா, அப்பா, மனைவி, பிள்ளைங்க யாருமே நம்மளை டிசைட் பண்ணுறது இல்லை, ஆண்டவர் வைக்கிறது. ஆண்டவர் வைக்கும்போது சில நேரம் என்ன பண்ணுவார்? சோதிப்பார். பார்வோன் மனதை கடின பண்ணது யார்? பார்வோனா? யார்? பார்வோன் தேவ மனிதனா? இப்போ பார்வோன் ஒரு தேவ மனுஷன் கிடையாது. அவனோட மனதையே கடினப்படுத்தி தன் ஜனங்களுக்காக காரியத்தை செய்கிற ஆண்டவர். அப்புறம் சில நேரத்தில் இப்படி நடக்கும், ஆண்டவர் செய்வார். அது ஏன்னா ஒன்றை சோதிக்கும்படியாக தான். அந்த இடத்துல நீ எப்படி இருக்கேன்னு சோதிக்க முடியாது. நீ என்ன பண்ணக்கூடாது? ரியாக்ட் பண்ணுறக்கூடாது. யாரையுமே என்ன பண்ணக்கூடாது? குறைச்சி என்ன பண்ணக்கூடாது? இட போட்டுறக்கூடாது. யாரையுமே. ஏன்னா ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி படைத்தவர். ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டம் உண்டு. ஒவ்வொருக்கும் திட்டம் உண்டு, ஒவ்வொருக்கும் ஒரு வேலை உண்டு, ஒவ்வொருத்துக்கும் ஒரு சித்தம் உண்டு. அதுபடி தான் ஆண்டவர் படைக்கிறார். படைக்கும்போது அதை நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மளாக தெரிந்து கொள்ளாதபடியால் அவங்க சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவாங்க? நம்மளை நிந்திக்கிற மாதிரி தெரியும், நம்மளை கீழே தள்ளுற மாதிரி தெரியும், இதெல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் இயேசுக்கிட்ட உண்மையாக இருந்தீங்கன்னா இது எல்லாம் ஆண்டு என்ன பண்ணுறது? உங்களை புடமிட்டுறது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? அதுதான் நம்மளுக்கு என்னது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெரியுமா நம்ம மெயினாக நம்ம தேவ ஜனங்கள் எங்கே அமைதியாக இருப்பாங்கன்னு? எங்கே அமைதியாக இருப்பாங்க? எப்படி இங்கே பரவாயில்ல, இந்த சபையில் பரவாயில்ல, நல்லா பரவாயில்ல. சென்னையில் ரொம்ப கஷ்டம்தான். எங்கே அமைதியாக இருப்பாங்க? சபையில் தான் அமைதியாக இருப்பாங்க. பாட சொன்னால் பாடுறது கிடையாது. சென்னையில் சொல்கிறேன், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. அவங்களாம் அப்படி தான் பண்ணால் சில பேர் வாயை மூடினாங்கன்னா நீ என்ன தான் சொல்லு, திறக்கவே மாட்டாங்க. ஆனால் வீட்டில் அப்போ எங்கே வாயை மூடணும், எங்கே வாயை திறக்கணும்னு தெரியணும். சபையில் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் சில பேர் இங்கே பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நம்மளோட பாஸ்டர் பசங்களானும் கேட்டிருக்கேன், நல்லா இருக்கும்ல. நீ குறை சொல்ல மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் குறை சொல்லுவாங்கள்ல, இந்த பாஸ்டர்லாம் என்ன பிரசங்கம் பண்ணுறாரு. ஒன்று தெரியுமா? பாஸ்டர் பிரசங்கம் இங்கே இப்படி நடக்காதுன்னு தெரியும். நான் கொஞ்சம் போர் அடிக்கலாம். பாஸ்டர் பிரசங்கம் போர் அடித்தாலும் கேட்கணும். ஏன்னா அது கர்த்தர்கிட்ட வருது. ஏன் ஒரு சூழ்நிலை பவுல்னு நினைக்கிறேன், பவுல் தானே, அவங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து தூங்குற அளவுக்கு ஒரு பிரசங்கம் போயிட்டுருக்கு. தூங்குற அளவுக்கு அப்படி தான் இருக்கும் சில நாள் பிரசங்கம். இந்த ஆள் என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்போ என்ன நடக்குது? நம்மளுக்கு வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலை, நம்ம இயேசுவை தான் நம்பி இருக்கிறோம். நம்மளுக்கு நிந்தை வரும்போது அது கூட இருக்க ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? நம்மளை என்ன பண்ணுறாங்க? சோதிக்கிறாங்க. கூட இருக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன பண்ணுறது? அவமானம் ஏற்படுது. எல்லாருக்கும் முன்னாடியே நம்ம தலை குனிகிற ஒரு சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும்? ரியாக்ட் பண்ணாமல் என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கணும், அமைதியாக பொறுமையாக இருக்கணும். இப்போ என்ன நடந்துச்சு? இவங்க இயேசு சொல்கிறபடி ஊழியம் செய்கிறாங்க. செய்யும் போது நடக்காத போது அவங்களுக்கு நிந்தை வருகிறது, அவமானம் வருகிறது, கடிந்து கொள்ளுகிறான். இயேசு கடிந்து கொள்கிறார், அமைதியாக இருக்காங்க. சீஷர்கள் ஒரு நல்ல விஷயங்க செய்கிறாங்க. எல்லாம் அமைதியாக இருந்த அப்புறம் என்ன பண்ணுறாங்க? அந்த 18வது வசனம் வாசிங்க. 19. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து போதும் என்ன பண்ணுறாங்களாம்? இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, இதுவரைக்கும் அவங்க தனியாக இல்லை, ஒரு ஆளோட கூட இருக்காங்க. அவங்க அவமானப்படுறதும் சரி, அவங்க கேள்வி கேட்டதும் சரி, அவங்களோட அகத்திலும் சரி, எல்லாமே இங்கே நடக்குது, ஒரு கும்பல் நடக்குது. ஆனால் இவங்க ஒரு கோரிக்கை வைக்கும்போது, இவங்க பேசணும்னு நினைக்கும், என்ன பண்ணுறாங்க? தனியாக வராங்க. எல்லாரும் முன்னாடியும் பேசிடல, அவங்க முன்னாடியே கேட்டல. என்ன பண்ணுறாங்க?
தனியாக வராங்க. இதுதான் சீஷத்தனம். ஒரு சீஷன்னா இப்படி தான் இருக்கணும். போராட்டம் நடக்கும்போது அமைதியாக இருந்துட்டு ஆண்டுகிட்ட உனக்கு கேள்வி இருக்கா, தனியாக வந்து கேட்கணும். சில பேர் சொல்லுவாங்க ஆண்டர்கிட்ட நம்ம கேள்வியை கேட்கக்கூடாது, ஆண்டர் எல்லாமே நடத்திடுவார். கரெக்டு தான். பட் நம்மளும் மனுஷன் தானே, கேள்வி கேட்கலாம். கேட்குறாங்கல்ல, அவங்க என்ன கேட்குறாங்க, ஏன் எங்கனால அது கூடாமல் போயிடுச்சு. ஆண்டவரே நான் உங்கள் சுற்று தானே செய்கிறேன், உங்களுடைய வார்த்தைப்படி தான் என்ன பண்ணுறேன், நான் நடக்கிறேன். ஆனால் இருந்தாலும் ஏன் எனக்கு இது கூடாமல் போயிடுச்சு. நான் உம்முடைய சுத்தப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறேன், நான் தினமும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், உங்க கூட இருக்கிறேன். பட் இருந்தும் ஏன் எனக்கு ஒரு கல்யாணம் ஒன்று ஆகலை, ஏன் எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை, ஏன் வேலையில் ஒரு அற்புதம் நடக்கலை, ஏன் கடன் பிரச்சனையும் மாற மாட்டேங்குது, ஏன் கேட்கலாம், கேட்கணும். ஆனால் எங்கே கேட்கணும், தனித் இயேசு கூட வந்து, இயேசு பார்த்தபடி வந்து தனியாக என்ன பண்ணணும், அந்நோக்கி கேட்கணும். ரெண்டு விஷயம் இருக்குது. நம்ம ஒரு இடத்துல அவமானப்படும் போது அந்த இடத்த ரியாக்ட் பண்ணுறதும், தனியாக வந்து ஆண்டருக்கு கேட்குறதும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல அவமானப்படுற இடத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், பெருமை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் அங்கே இடத்துல உங்களுடைய செல்ஃபை நீங்கள் இழக்கலை, நீங்கள் அந்த சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் தேவையில்லை, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். இல்லை, அதே எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே. இப்போ எனக்கு நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன், கடன் பிரச்சனை இருக்குது, என்னை ஒரு அவமானப்படுத்துகிறாரு, நீ யாரையா கேட்குறது நம்ம ரியாக்ட் பண்ணுறோன்னா, எனக்கு ஏன் இந்த கடன் இன்னும் இருக்குன்னு எனக்கு ஆன்சர் தேவையில்லை. அந்த இடத்துல நான் அவமானப்பட்டது எனக்கு பிடிக்கல, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரியாக்ட் பண்ணுறேன். இதுதான் அநேகர் பண்ணி விடுகிறோம். அந்த இடத்துல கேள்வி கேட்டுறது, அந்த இடத்துல வந்து ஏனோ பேசுறது, அந்த இடத்துல திட்டி விடுகிறது. அதெல்லாம் விட்டுட்டு தனிமையாக இயேசுக்கிட்ட வந்து, ஆண்டவரே ஏன் என்னால் இதை என்ன பண்ண முடியல, ஏன் இதை துரத்த முடியல. ஒன்று புரிஞ்சு கொடுங்க, இவங்க போய் அந்த மகனை வந்து சுகமாக்கும்படியாக போய் ஜபிக்கிறாங்க, நடக்கலை. அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசுக்கிட்ட வந்து நிற்கிறாங்க கொஞ்ச நேரம். அப்பயும் இயேசு இதை பற்றி பேசவே இல்லை. இயேசுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா, தெரிஞ்சிருக்கும்ல. இயேசுக்கு தான் எல்லாமே தெரியுமே, எல்லாம் அறிந்தவர் தானே. இந்த என்ன பண்ணுறாரு, சும்மா தான் இருக்காரு. இப்போது அந்த மனிதன் வாரான், வந்துட்டு இயேசுவே இங்கே பாருங்கள், என்னோடய பையனை நீங்கள் காப்பாற்றுங்க, உங்கள் சீஷர்கள் பண்ண முடியலன்னு சொல்லும் போதும் இயேசு என்ன பண்ணல, அதுக்கு பதில் தரல. இப்போ அந்த 19 20 சேர்த்து வாசிங்க. சீஷர்கள் இயேசு தனித்து வந்து அதை துரத்து விட ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, போதும், இவ்வளோ நேரம் சும்மா இருந்த ஆண்டவர், அதை அட்ரஸ் பண்ணாத ஆண்டவர், இங்கே கேள்வி கேட்ட உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு பதிலை தரார். இப்போ பதில் வராமல் இருக்குன்னா என்ன அர்த்தம், நம்ம சரியாக கேள்வி கேட்கல. கேள்வி கேட்குறோம், பட் சரியாக ஒரு இதில் கேள்வி கேட்கல. தனித்து இயேசுக்கிட்ட வந்து அந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் வேணும்னு நம்ம கேள்வி கேட்குறது இல்லை. இவங்க வந்து தனியாக கேள்வி கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு ஒரு பதிலை வச்சிருக்கிறாரு. அதுக்கு உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு பதிலை வச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட தனியாக வந்து கேட்குற அந்த ஒரு இதை நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். சூழ்நிலைக்காக கிடையாது, அந்த பிரச்சனை போகும்படியாக உள்ள ஒரு கேள்வி. ஆண்டவரே என்னை இவ்வளோ பேர் நிந்திக்கிறாங்களே என்று இவங்க கேட்கல, சொல்கிறாங்க, ஆண்டவரே அந்த இடத்துல எங்களுக்கு அவமானமாக போச்சு, ஆண்டவரே அடுத்த வாட்டி இது மாதிரி நடக்கக்கூடாது. அவங்க அது மாதிரி கேட்கல. ஆண்டவர் அந்த இடத்துல நீங்கள் திட்டிட்டீங்க, இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாது கேட்கல. அவங்களுக்கு என்ன, இன்னும் அது இதுவும் இயேசுவோட சித்தத்தைப்படி நான் செஞ்சோம், அது நடக்கலை. அது ஏன், அதுதான் அவங்க ஆர்வம். அவங்க அவமானப்பட்டதோ, அவங்க அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கேள்விப்பட்டதோ, அது வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியல. இல்லை, அவங்களுக்கு எது தெரியுது, நான் இயேசுவோட சித்தத்தை செஞ்சேன், ஆனால் அது ஏன் நடக்கலை.
இதுதான் நம்ம வாழ்க்கையில் குறிக்கோளாக இருக்கணும் தேவஜனமே. அநேக நேரத்தில் நம்ம சூழ்நிலை ரியாக்ட் பண்ணி விடுகிறோம். இப்போது இப்போ நான் வேலையில் இருக்கேன்னா எனக்கு யாராவது ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா நம்ம அது வந்துட்டு எனக்கு ஏன் இப்படி செஞ்சான்னு நம்ம யோசித்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் தவிர மற்ற ரியாக்ட் பண்ணுறது கம்மியாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு கடன் பிரச்சனைனா அந்த கடன் பிரச்சனால ஒரு 4-7 பேசுகிறாங்கன்னா இவங்க ஏன் 7 பேசுகிறாங்கன்னு தான் மனதில் இருக்குது தவிர நம்ம கடன் திரும்பி தரணும்னு இருக்குது. இப்போ கடன் வாங்குறோம், என்ன பண்ணணும்? கொடுக்கணும்ல. அப்போ கடன் வாங்கினவன் என்ன பண்ணணும்? திருப்பி தரணும். ஆனால் அது மெயினாக மனசில் வருதா? இல்லை அவனை இந்த ரோட்டில் போனால் அவன் அங்கே நிற்பான். ஆண்டவரே அவருக்கு இன்றைக்கி வாந்தியும் பேதியும் வந்து ரோட்டில் வராமல் வீட்டில் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு இன்டென்ஷன் என்ன இருக்குது? நம்மளை சிந்தனை என்ன இருக்குது? நம்ம எதுக்காக இயேசுக்கிட்ட இருக்கிறோம்? நம்ம நம்ம இயேசுக்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்குபடி நம்ம என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் வாழணும். அதுபடி ஆண்டவரை நாடணும். அதுக்கு தான் பதில் வரும். மற்றதெல்லாம் மேட்டிமையான காரியம், பதில் வராது. நீ அங்கே போய் உன்னை அவமானப்படுறனா அது ஒரு மேட்டிமை, நீ பெருமைனாலும் நினைக்கிற, அதுக்கு பதில் வராது. உனக்கு குழந்தை இல்லாமல் இருக்குன்னா இப்படியெல்லாம் என்னோட சுற்றி இருக்க பேசுகிறாங்களே, இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு நம்ம நினைக்கும் போது பதில் வராது. ஆண்டவரே பிள்ளைகள் கத்தரல வரும் சுகந்திரம், அது எனக்கு ஏன் நீங்கள் தரலன்னு நீங்கள் தனிமையாக ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. ஆண்டவர் பண்ணுவார், கண்டிப்பாக தருவார். ஆண்டவரே எங்களை ஏற்ற துணை உண்டாக்கி தருவேன்னு சொன்னீங்களே, அது எனக்கு என்ன குறை இருக்குது, அதை நான் தீக்க விரும்புகிறேன்னு நம்ம சின்சராக கேட்டு பார்ப்போம். ஆண்டவர் கண்டிப்பாக தருவார். நம்ம என்னைக்கோ ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்போம், அவன் என்னை விட்டு போயிட்டான்னு உக்காந்துட்டு இருந்தேன்னா ஆண்ட பதில் தருவார். அப்போ ஆண்ட சித்தத்தைப்படி நடந்து அதுக்கேற்ற கேள்விகளை கேட்கணும். கேள்வின்னு என்னது? ஜெபம் இல்லை, நம்ம போய் ஜெபிக்கிறது தான் இது. இப்போ ஜெபத்தில் நம்ம என்ன கேட்குறோமோ அது முக்கியம். ஜெபத்தை நம்ம மெயினான ப்ராப்ளமோ நம்ம மெயினான பிரச்சனையை போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறோமா, இல்லை நம்மளுக்கு மேட்டிமையான விஷயத்தை கேட்குறோமா? அந்த மேட்டிமையான விஷயத்தை புரிஞ்சுக்கொள்றதே சில பேர் கடினமான விஷயந்தான். சொல்கிறதுலாம் எது மேட்டிமைனே தெரியாது. இந்த சீஷர்கள் இந்த இடத்துல ஆண்டவரே அந்த இடத்துல எதுக்கு நீங்கள் அவமானப்படுத்தினீங்கன்னு கேட்டிருந்தா அது என்னது? மேட்டிமையான விஷயம். ஆனால் அவன் கேட்டிருக்கலாம்ல. அவங்க இயேசுவோட கூடவே இருக்கிறவங்க தான், அவன் கேட்டிருக்கலாம். ஏன்னா அவன் இயேசு சித்தம் மட்டும் செஞ்சாங்க. இயேசு சொன்னதை செஞ்சு இயேசு தர வேண்டிய விஷயம் வரலை. அதுக்கு ஆண்டவரே நாங்கள் எங்கள் பாட்டு நாங்கள் பண்ணோம், உங்கள் பாட்டு தான் நீங்கள் செய்யலை, கரெக்டா? நான் என் பாட்டு பண்ணேன், ஏன் அந்த இடத்துல அவமானப்படுத்திங்கன்னு ஒரு வார்த்தையும் கேட்கல. அங்கேயும் மௌனமாக இருந்தாங்க. தனியாக ஜெபிக்கும் போதும் தனியாக கேள்வி கேட்கும் போதும் அதை பற்றி அவங்க கேட்கவே இல்லை. இதுதான் தாழ்மை. இதுதான் தாழ்மை. இந்த தாழ்மை ஏன் முக்கியம்னா, இயேசு பற்றியே என்ன சொல்லுதுன்னா, அவர் கடைசி வரைக்கும் தன்னை தாழ்த்தினபடியால் மேலான நாமம் பெற்றார். அப்போ இயேசுவே தாழ்ந்து தான் உலகத்தில் இருந்தார். அவர் எப்படி தாழ்ந்து இருக்கணும்னு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து வாழ்ந்து போனார். இப்போ நீங்கள் வேலை செய்வீங்க, பக்கத்தில் வீட்டில் யாராவது இருப்பீங்கல்ல, யாராவது இருப்பாங்க. உங்களுக்கு இருக்கிறதுலையே உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை மனசு நினச்சிட்டிங்களா? இருக்கிறதுலே பிடிக்காது, வேலையிலையோ மனைவியும் புருஷன் நினச்சிருக்காதீங்க, அது அப்படி இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா இருக்கக்கூடாது. சொல்கிற வேலையிலையோ அக்கம் பக்கம்லையோ உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர், இந்த நபர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதியா அப்படின்னு இருக்குல்ல, நினச்சிக்கோங்க. இப்போ நாளைக்கு நீங்கள் அந்த இடத்துல போகிறீங்க, அந்த வேலையை செய்யாமோ இல்லை வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போகும்போது அவங்க கால் அழுக்காக இருக்குது, சரியா? இப்போ அவங்க காலை நீங்கள் கழுவுவீங்க. ஆனால் இயேசு அந்த கடைசி நேரத்தில் யூதாஸ் காரியத்தோட காலையும் கழுவினார். மற்ற சீஷர் கால் கழுவுறதே பெரிய விஷயம், ஏன்னா அவர் தேவன்.
காட்டி கொடுக்க போகிறான், 3 வருஷம் கூடவே இருந்தே குழி பறிக்கிறான்னு தெரிஞ்சும் அவன் காலையும், அதுதான் என்ன சொல்கிறது, அதுதான் என்னது தாழ்மை. அதுதான் என்னது தாழ்மை. அந்த தாழ்மை தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான காரியம். ஏன்னா நீங்கள் மேட்டிமை ஆயிட்டீங்கன்னா, நீங்கள் பெருமை ஆயிட்டீங்கன்னா, யார் உங்களை எதிர்த்து நிற்கிறா? ஏசப்பா எதிர்த்து நிற்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுடுங்க, இது ஒரு மனுஷன் வச்சுடுங்க, இந்த கீபோர்டு ஒரு மனுஷன். இப்போ நான் இந்த கீபோர்டு மேலே பெருமையாக இருக்கிறேன். கீபோர்டு நீ என்ன தான் வாசித்தாலும் உனக்கு உயிர் இல்லை, நல்ல உனக்கு உயிர் இல்லை, நான் உன்னோட பெரிய ஆள். இப்போ நம்ம நினச்சோன்னா ஏசு என்ன பண்ணுறாரு, இப்போ எனக்கு எதிர்த்து நிற்கிறார். எதிர்த்து நிற்கிறார் என்ன அர்த்தம்? எனக்கு எதிராக நிற்கிறார். நான் யாரை பார்த்து பெருமைப்படுறேனோ அவர் பக்கத்தில் யார் இருக்கா? ஏசு இருக்கார். அப்போ நீங்கள் யாரை பார்த்து பெருமைப்படுறீங்க? யாரை பார்த்து பண்ணுறீங்க? உங்களை எதிர்த்து நிற்கிறது யார்? இப்போ ஏசு. உங்கள் ஆப்போசிட்டில் நீங்கள் யாரை பார்த்து பெருமைப்படுறீங்களோ அவங்க இடத்துல தான் இப்போ ஏசு இருக்கார். நீங்கள் இயேசுவை பார்த்தே பெருமைப்படுறீங்க. இதுக்காக ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா நேரத்துலையும் வாழ்க்கை நல்லா அமைஞ்சிடாது. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, சோதனை வரும், அதை சகிக்க தெரியணும். மௌனமாக எந்த இடத்துல மௌனமாக இருக்கணும், மௌனமாக இருக்க தெரியணும். வார்த்தை டப்பு 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 டப்புன்னு விட்டுறக்கூடாது. அந்நிய பாஷை இங்கே பேசுகிற மாதிரி அங்கே விட்டுற கூடாதுல்ல, ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இயேசுவோடைய சித்தத்துப்படி செஞ்சு சில நேரத்தில் அவமானம் வரலாம், சில நேரத்தில் நம்ம கடிந்து கொள்ளலாம், பப்ளிக்கில் கடிந்து கொள்ளலாம். இப்படி இருக்கும்போதும் நம்ம ஞானமாக இருந்து அந்த இடத்துல என்ன நடக்கும், ஞானமாக இருந்து மௌனமாக இருந்து இயேசு கூட தனித்து என்ன பண்ணணும்? கேட்கணும். சரி, இப்போ எத்தனை பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது, ஆண்டவரே நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன் ரொம்ப நாளாக, பட் எனக்கு வாழ்க்கையில் நடக்க மாட்டேது, என்ன செய்யணும்? யாருக்கு அந்த கேள்வி இருக்கு? கை தூக்கம் பார்க்கலாம். நான் ஜெபித்துட்டு இருக்கேன், பட் எனக்கு நடக்க மாட்டேங்குது, எனக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் கற்றுத்தாங்க. இயேசு பார்த்து நம்ம கேட்குறோம். யாருக்குமே இல்லையா? நான் சொன்னல இந்த பிரசங்கம் நான் பண்ணக்கூடாதுன்னு, நீ யாருக்குமே இல்லையா? இல்லை கை தூக்கு விரும்பலையா? பாதி பேர் தூக்குது, ஓகே. அட்லீஸ்ட் 2 பேருக்கு ஆசை வந்து ஓகே தான். சரி, வாசிக்கலாம். 20வது வசனமோ 21 சேர்ந்து வாசிங்க. இயேசு ம் 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 இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசித்தனாமல் அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. இப்போ தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றதுக்கு விசுவாசம் முக்கியமான ஒரு விஷயம். நீ கடுகளவு விசுவாசம் இருந்தால் என்ன பண்ணலாம்? இந்த மலையை பார்த்து நீ பெகந்து போன்னு சொன்னால் அது என்ன பண்ணும்? போகும். பட் அதே நேரத்தில் அந்த மலை அங்கேருந்து பெகந்து போகிறது கர்த்தரோட சித்தமாகவும் இருக்கணும். புரியுதில்ல? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு யாராவது பேசுகிறாங்க, நிந்தியாக பேசுகிறாங்க, ஆண்டவரே அவங்கள நீங்கள் ரோட்டில் போகும் ஆக்சிடென்ட் ஆகி சாகணுன்னா சாக மாட்டான். ஏன்னா அது உங்களுக்கு விசுவாசம் இருக்கலாம், ஆண்டவரே ஃபுல் விசுவாசம் இருக்கலாம், கடுகள் விசுவாசம் இருக்கலாம், இருந்தாலும் அது என்ன பண்ணாது? நடக்காது. ஏன்னா அது தேசத்துவம் கிடையாது. ஞானமாக இருக்கணும் ஜபிக்கும் போதும் இல்லை, எது தேசத்துவம் எது ஞானமாக ஜபிக்கும் போது தான் அது வாழ்க்கையில் நடக்கும். அப்போது நம்ம விசுவாசம் இருந்து நம்ம செய்யும்போது சில ஒரு காரணம் நடக்கும், அதையும் நடக்காத போது ஆண்டவர் சொல்லித்தர. இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ நான் படித்து கொண்டிருக்கேன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் வச்சுக்கோங்களேன். நான் படிச்சுட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு ஒழுங்கு எனக்கு நல்லா எனக்கு எக்ஸாம் வருது. இப்போ நான் எக்ஸாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். எக்ஸாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஒருத்தவன் சொல்கிறான், நீ எல்லாமே நீ படிச்சிட்டனா, என்னது இது எல்லாமே நீ என்ன பண்ணிட்டனா, நீ படிச்சிட்டனா நீ கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கிடுவேன். இது எல்லாமே நீ படிக்கலைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நீ படிச்சிட்டனா என்ன பண்ணும்? கண்டிப்பாக நீ வாங்கிடுவேன். அப்போ நான் ஃபுல்லாக நான் படிச்சிட்டேன்னா நான் வாங்கிடவே மாட்டேனா? வாங்கிடுவேன்ல. இப்போது ஆண்டவன் சொல்கிறாரு, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசம் அன்றி வேறு எதுலையும் போகாது. அப்போ
உங்களுக்கு இருக்கிறதுலே ஒரு கஷ்டமான ஒரு காரியம் இதெல்லாம் நீ ஜபம் பண்ணி உபவாசம் பண்ணாதான் என்ன பண்ணும், இந்த இது போகும். அது என்ன பண்ணுறது, எக்ஸ்ட்ரீம். இப்போ இந்த ஜாதி பிசாசுனா இருக்கிறது கடினமான ஜாதி பிசாசு இல்லை, அந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசம் பண்ணாதான் போகுன்றாரு. அப்போ இவ்வளோ கஷ்டமான ஒரு காரியத்துக்கு நம்ம ஜபித்து உபவாசம் பண்ணி போச்சுன்னா மற்ற லெகுவான காரியம் ஜபித்து உபவாசம் பண்ணால் போகுமா போகாதா? போகும். இப்போ இதுதான் என்ன பண்ணுறது, இதுதான் என்னது ட்ரிக்கு. எந்த விஷயம் நடக்கலையோ என்ன பண்ணிடணும், ஜபம் பண்ணிடணும், உபவாசம் பண்ணிடணும். அதை மீறி எதுவும் கிடையாது. இதுதான் சொல்ல வர்றது இல்லை, இதுதான் லாஸ்ட்டு. நம்ம கொஞ்சம் ஜெயிப்போம், சில என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டே உள்ளே வருவோம், பாஸ்டர் வந்து கை இப்போ டக்குன்னு சரியாயிரும், நடக்கலாம் இல்லை. ஆனால் சில ஜாதி பிசாசு, சில சூழ்நிலை, சில நிந்தைகள், சில பிசாசு போராட்டம் ஜபத்தினாலும் இன்றி உபவாசம் என்று என்ன பண்ணாது, போகாது. எல்லாத்துக்கும் அதுதான் லாஸ்ட்டும் கிடையாது. பட் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே நடந்துடும். அப்போ எந்த பிரச்சனை இருக்கும் போதும் நம்மளுக்கு நம்ம ரொம்ப நாள் ஜெபித்து கொண்டிருக்கோம், நடக்கலையா, ரொம்ப நாள் ஜெபித்து கொண்டிருக்கோம், நடக்கலையா, என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், உபவாசம் எடுக்கணும், உண்மையாக ஜெபிக்கணும், உண்மையாக உபவாசம் எடுக்கணும். உண்மையாக ஜெபிக்கணும்னு சொல்கிறது இதுதான். அவன் ஆக்சிடெண்ட் ஆகி சாகணும் உண்மையாக ஜெபிச்சா நடக்காது. எதுக்கு ஜெபிக்கணும்னு தெரிஞ்சு அறிஞ்சு அதுக்கு உண்மையாக ஜெபிக்கணும். உபவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு ஞானமாக உபவாசம் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. எனக்கு வந்து சிக்கன் பிடிக்காத வச்சுடுங்க, நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு உபவாசம் எடுத்தால் அது உபவாசம் கிடையாது. உபவாசம் என்னன்னு, உபவாசம் நம்ம சாப்பாடை நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது ஏன் இருக்கிறோம், ஒடுக்குறோம்ல, கரெக்டாக நம்ம ஒடுக்கி ஜெபிக்கிறோம். அந்த ஒடுக்கிறது எதில் ஒடுக்கணும்னா, நம்ம எதுக்கு முக்கியமாக நம்ம வந்து நம்ம கவனம் செலுத்துகிறோமோ, இம்பார்ட்டன்ஸ் தரோமோ அதை ஒடுக்கணும். சாப்பாடும் ஒடுக்கணும், மொபைல் ஃபோனும் ஒடுக்கணும். உபவாசம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு மொபைல் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு டிங் டிங் அடிக்கும் போது எடுத்து காதில், இப்போ உபவாசம் வீணாயிரும் இல்லை. அப்போ உபவாசத்தில் ஒரு உண்மை வேணும், ஜெபத்துலேயும் ஒரு உண்மை வேணும். இது ரெண்டுத்துலேயும் உண்மை இருக்கும்போது தான் காரியம் நடக்கும். ஆனால் இது மட்டும்தான் உண்மை, இது நிச்சயம். நீங்கள் உங்களுக்கு ஜெபித்து கொண்டிருக்கீங்களா, ஆண்ட சுத்தம் தெரியுதா, நீங்கள் ஜெபித்து, நீங்கள் உண்மையாக ஜெபித்து, நீங்கள் உண்மையாக உபவாசம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இது நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, இது இயேசு ஏன் இங்கே சொல்கிறாருன்னா, இயேசு செஞ்சும் காட்டிருக்காரு. அன்றைய நேரத்தில் இயேசு பாருங்கள், அவன் தனித்து இப்போ என்ன பண்ணுவாரான், ஜெயிப்பா. தனித்து மலையில் என்ன பண்ணிட்டார், படகுல அமைச்சிட்டு என்ன பண்ணிட்டார், மலையில் போய் தனித்து செவிக்க ஆரம்பிச்சிட்டார். ஊழியம் ஸ்டார்ட் பண்ணுறபோது 40 நாள் சாப்பிடும் உள்ள ஒன்றும் போல காட்டுக்கு போயிட்டார். தனித்தான் ஒடுக்கி உபவாசத்தை ஜெபிச்சார். வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர் மனித ரூபத்தில் வரும்போது அவருக்கே இது தேவைன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவை. ஏன் அவரால் ஏன் அடிக்கடி போய் ஜெபிக்கிறாரு, ஏன்னா அவருக்கு தெரியும் அடுத்த நாள் 100 பேர் வருவாங்க, அவங்க என்ன பண்ணணுமோ அற்புதம் செய்யணும். நம்மனா போய் கை வச்சா நடக்காது. நம்ம என்ன பண்ணதுக்காக மலைக்கு போகணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும். இதனால் இயேசு என்ன பண்ணுறாரு, அடிக்கடி மலைக்கு போகிறாரு, தனியாக போகிறாரு, ஜெபிக்கிறாரு, உபவாசம் இருக்கிறாரு, அடிக்கடி செஞ்சு கொண்டே இருக்கிறாரு. ஒரு நாள் செஞ்சு விடலை, செஞ்சு கொண்டே இருக்கு. ஏன்னா அதுதான் என்ன பண்ணுறது, அவரை அவருக்கு தேவை எனர்ஜி தருது. நம்ம நினச்சிக்கலாம் இயேசு ஆண்டவர் கை வச்சார், ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ராஜாமத்தில் ஒவ்வொரு இரவும் பகலும் போய் என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறாரு, உபவாசம் எடுக்கிறாரு, தனியாக போகிறாரு. அந்த தனியாக இயேசுக்கிட்ட இருக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வேணும். தனியாக இயேசுக்கிட்ட அனுபவம் வாழ்க்கையில் இருந்தால் தான் இயேசு நம்மளோட ஈஸியாக பேச முடியும், நம்ம வாழ்க்கை மாறும். ஆனால் தனியாக இருக்கிற அந்த நேரம் எப்போ நம்மளுக்கு இது எடுத்துக்கொள்ளுதோ, இதுதான் எடுக்குதில்ல. இப்போ இதான் எடுக்குது. தனியாக இருக்கும்போது யார், ஓகே நான் கேட்குறேன், எவ்வளோ பேர் மொபைல் நைட் தூங்கும்போது மொபைல் தலையில் தூங்குவீங்க? எவ்வளோ பேர் தலையில் வச்சு பக்கத்து தூங்குவீங்க? பக்கத்தில் வச்சுட்டு எப்படி காலை ஏஞ்ச உடனே அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை
நல்லா கண்டடைகிறோம். காலங்காத்தால் ஏஞ்சி ஃபஸ்ட்டு விஷயம் இயேசுக்கே ஜெபம் தேவைப்பட்டுச்சு, நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? சிந்திக்கணும், தேவஜனமே இல்லை சிந்திக்கணும். நம்ம தேவனுக்கு முதலாவது இடம் தரும்போது தான் தேவன் நம்மளோட பேச முடியும். நம்ம வாழ்க்கையில் நிந்தே உண்டு, எல்லாம் உண்டு, எல்லாம் பிரச்சனை உண்டு. ஆனால் நம்ம இயேசுக்கு உண்மையாக நடக்கிறோன்னா, இயேசுக்கிட்ட நம்ம தனியாக நேரம் செலவழிக்க முடியுது, இயேசுவோட உபவாசம் பண்ண முடியுது, இயேசுக்கிட்ட நம்ம நெருங்கி பேச முடியுது. ஆண்டவரே என் பாடுகள் என்ன, இவ்வளோ பாடுகள் நான் வந்து படுறேனே ஏன் அப்படி நம்ம இயேசுகிட்ட கேட்க முடியுதுன்னா, அதை அப்படி நம்ம செஞ்சிட்டோன்னா வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறிடும். அதை நம்ம செய்யாத வரைக்கும் பிசாசு நம்மளை ஈஸியாக வஞ்சித்துடுவான். இயேசுக்கே ஜெபம் தேவைப்பட்டுச்சு, இயேசுக்கே உபவாசம் தேவைப்பட்டுச்சு. நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. தேவஜனமே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.